வியூஸ்களுக்காக மனைவியை அடிப்பதா? சமூகத்தை சீரழிக்கும் இன்ஸ்டாகிராம் லவ் பேர்ட்ஸ். இது நகைச்சுவை இல்லை, வக்கிரம். சோஷியல் மீடியா என்பது இன்று திறமைகளை வெளிப்படுத்தும் இடமாக இல்லாமல் வக்கிரங்களை அரங்கேற்றும் கூடாரமாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் எழுகிறது. குறிப்பாக லவ் பேர்ட்ஸ் அஃபிஷியல் போன்ற இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவிடப்படும் வீடியோக்கள் நாகரிக சமூகத்திற்கு விடப்பட்ட சவால் போல தெரிகிறது. வியூஸ்களுக்காகவும் லைக்குகளுக்காகவும் ஒரு கணவன் தன் மனைவியை அடிப்பது போலவும் கேவலமாக திட்டுவது போலவும் வீடியோ எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நகைச்சுவை என்று சிரிப்பவர்களே உங்கள் வீட்டில் இது நடந்தால் சிரிப்பீர்களா என கமெண்ட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு பெண்ணை தாக்குவது, அவமானப்படுத்துவது என்பது ஒரு கண்டென்ட் ஆகிவிட்டதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய சாபம். இந்த வீடியோக்களை பார்க்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எது போன்ற செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்விதான் இது போன்ற கண்டென்ட்டுகளை பரப்பும் கண்டென்ட் கிரியேட்டர்களை நோக்கி எழுகிறது. மனைவியை அடித்தால் தப்பில்லை, அவளை திட்டுவது ஒரு ஜாலி என்ற நச்சு கருத்தை அவர்களின் ஆழ்மனதில் விதைக்கிறீர்கள். இது வெறும் வீடியோ அல்ல, குடும்ப வன்முறையை தமிழ்நாட்டு வீடுகளுக்கு இயல்பாக்கும் ஒரு ஆபத்தான முயற்சி. மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், இது போன்ற வக்கிரமான வீடியோக்களுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ்கள் குவிகின்றன. ஒரு பெண் அடிபடுவதை பார்த்து ரசிப்பதற்கும் அதற்கு கமெண்ட் செய்வதற்கும் இங்கே ஒரு கூட்டமே இருக்கிறது. இந்த வக்கிரம் பிடித்த மனநிலை எங்கே போய் முடியும்? பெண்ணுரிமை பேசும் பல அமைப்புகள் இது போன்ற வெளிப்படையான வன்முறை வீடியோக்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன்? இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, உடனடியாக தடை செய்யப்பட வேண்டிய விஷயமும் தான். இன்ஃப்ளூயன்சர் என்ற பெயரில் சுற்றும் நபர்களே குடும்ப விஷயங்களை வீடியோவாக்கி காசு சம்பாதிப்பது அவரவர் விருப்பம். ஆனால் அந்த வீடியோ ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவோ அல்லது ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குறைக்கும் விதமாகவோ இருந்தால் அதற்கு சட்டம் தன் கடமையை செய்யும். இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் சூழலில் இது போன்ற வீடியோக்கள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல ஆகிறது. லவ் பேர்ட்ஸ் போன்ற கண்டென்ட் கிரியேட்டர்களின் வீடியோக்களை புறக்கணிப்பது மட்டுமில்லாமல் ரிப்போர்ட் செய்வதும் ஒவ்வொரு சமூக பொறுப்புள்ள குடிமகனின் கடமையாகும். சமூக வலைதளங்களில் லைக்குகளுக்காக எதையும் செய்யலாம் என்ற மனநிலை மாற வேண்டும். பெண்களை மதிக்க தெரியாத, வன்முறையை போற்றும் இது போன்ற பக்கங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களே வன்முறையை ரசிப்பதை நிறுத்துங்கள். இல்லையென்றால் உங்கள் வீட்டு பெண்களும் நாளை இது போன்ற ஒரு வக்கிரமான சூழலை சந்திக்க நேரிடும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டென்ட் அப்படின்ற பெயர்ல வன்முறையை விதைக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.